ஆண் ஆணா பிறந்த எல்லாருக்குமே இது கண்டிப்பா தோணும். ஆம்பளம் மாமா அப்படின்ற மாதிரி நம்மளை பத்தி நம்மளே கொஞ்சம் பேசலாமா? வாங்க. ஆணா பிறந்த எல்லாருக்குமே பல கடமைகள், அவங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்குங்க. ஒரு வீட்டுல ஆண் இருக்கானா அது அப்பாவா இருக்கலாம், அது பையனா இருக்கலாம். அவங்க கிட்ட நீ தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு வச்சிடறாங்க. அதனாலேயே தன் ஆசைகள் எல்லாம் மறந்து தன் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்துட்றாங்க. நாங்கெல்லாம் அன்பை வார்த்தையால சொல்ல மாட்டோங்க. அப்பா தன்னுடைய பையனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தராரு பாருங்க, அதுல காட்டுறாருங்க அன்பு. அண்ணன் தன்னோட தங்கச்சியை பாதுகாக்கிறதுல தாங்க அன்பே காட்டுறான். நண்பன் கஷ்டத்துல தோல் கொடுக்குறான் பாருங்க, அதுல காட்டுறாங்க அன்பை. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் யாராச்சும் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா நாங்க சொல்ற ஒரே வார்த்தை ஒன்றும் இல்லை, அவ்வளோதாங்க. நாங்களாம் ஃபோன்லாம் அவ்வளோ பேச மாட்டோங்க. ஆனால் ஒரு நாள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மீட் பண்ணா பேசுறத நிறுத்தவே மாட்டோங்க. ஏன் அப்படின்னா அது ஒன்று தாங்க எங்கள் காலேஜ் லைஃப்க்கு கூட்டிகிட்டு போவோம். எல்லா ஆண்களுக்குமே தனிப்பட்ட கனவுன்னு ஒன்று இருக்குங்க. பைக் வாங்குறது, சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு. தங்கச்சியோட படிப்பு, வீட்டோட கடன்லாம் இருக்கிறதுனால அது வெறும் ஒரு கனவாவே போயிடுதுங்க. நாங்களாம் ஹீரோவா இருக்க விரும்பலைங்க. ஆனால் யாருமே எங்களை வில்லனா பாத்திரக்கூடாது அப்படின்ட்டு மட்டும்தாங்க நினைக்கிறோம். ஆண்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.